ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாரங் திலகு இயக்கத்தில் ஆரோ மேலே திரைப்படத்தை பற்றி தாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதல் என்டர்டெயின்மெண்ட்டான படங்க. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம கதாநாயகன் சின்ன வயசில் ஒரு காதல் பண்ணுறாரு, தோல்வியாகுது. அப்புறமேட்டு காலேஜ் படிக்கும்போது ஒரு காதல் வருது, தோல்வியாகுது. அப்புறமேட்டு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றாரு. அப்போ அங்கே ஒரு இடத்துல ஒரு காதல் வருது அவருக்கு. அது தோல்வியில் முடிகிற மாதிரி போய் அது வெற்றி ஆணுதா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதை. தொடர்ந்து காதல் வயதில் சிக்கிக்கிட்டே இருக்கிற நம்ம கதாநாயகனுக்கு கடைசியில் காதல் கூடுனுச்சா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய கதை. படம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு சர்ச்சில் ஒரு காதலை தெரிவிக்கிறதுக்காக போகிறாரு நம்ம கிசான் தாஸுங்கிற ஒரு கதாநாயகன். அங்கே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட காதலை சொல்ல போய் அவங்க வீட்டில் பிரச்சனையாகி அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. போலீஸில் பிடிச்சி கொடுத்தவொடனே அவங்க வீட்டில் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. பேசி ஒரு ஃபைன் மாதிரி கட்டி கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட பையன் இந்த மாதிரி அம்மா கிட்டலாம் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் சரிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லாமல் சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சொல்லிடுறாரு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா ஒரே திட்டுறாங்க. திட்டின உடனே அவருக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியான ஒரு உருப்படியான ஒரு வேலைக்கு போய் பாடுறான், அப்போ தான் அவனுக்கு நீ ஒரு பொறுப்பாக அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இவரும் எனக்கு பிடிச்சமான ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீ அப்பா சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு வேலையில் சேர்த்து விட்றாரு. திருமணம் மேட்ரிமோனி வேலையில் சேர்றாருங்க. மேட்ரிமோனியில் சேர்றாரு. அங்கே உள்ள என்ட்ரி ஆன உடனேவும் சீனியர் மேனேஜர் அவங்களுக்கும் இவருக்கும், அதாவது இவர் தான் அப்படியே லவ் ஆகுற. இவர் தான் ஆரம்பத்துலேருந்தே எங்கேயாவது போனால் பார்த்த உடனே லவ் ஆகுற மனசாச்சு இவருக்கு. அங்கே உள்ளே போன உடனே இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி லவ் ஆகுது. அந்த அம்மா பார்த்தா செடுன்னு இருக்கிறாங்க நம்ம கதாநாயகி. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மோதலாகவே இருக்கிறாங்க. அப்படியேவும் கதை அப்படியேவும் போகுது. லைட்டாக காமெடி அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கலந்து வருது. சீனியர் மேனேஜர் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இத்தனை கிளைண்ட் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வர மாட்டேங்கி. அப்புறமேட்டு ஒரு பாட்டு ஒன்று வருது. அந்த பாட்டில் இந்த எப்போவுமே ஒரு பாட்டு போட்டுவிட்டா ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்க, ஒரே பாட்டில் பெரிய இதுவாகிடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரே பாட்டில் இவர் அந்த டாஸ்க்கு முடிச்சிடுறாரு. முடித்த உடனே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லங்கமான ஒரு டாஸ்க்கு வருது. அது என்ன டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு சைடு, ஒரு ஏழை வீட்டு பையன் சைடு. இந்த டாஸ்கில் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு மாதிரியும் அந்த கதாநாயகி அவங்களுக்கு வேறு மாதிரி இது இருக்குது, ஒப்பீனியன் இருக்குது. உடனே அதில் கொஞ்சம் இதுவாகுறாங்க, ஒரு மாதிரி பிரச்சனையாகி கடைசியில் அந்த ஏழை பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதை. எப்படியோ போட்டு ஒரு வழியாக படம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் படம் தான். எப்படியோ கொண்டுட்டு போய் எப்படியோ முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த படத்தை பற்றி மொத்தத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில. சும்மா இருந்தீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் மெசேஜ் அவ்வளோவா, கதை வெயிட்டெலாம் அவ்வளோவா இல்லை. காமெடிக்கு நம்ம விடிவி கணேஷ் கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு. அப்புறமேட்டு அந்த ஹரித் கான்கிறவர் கொஞ்சம் காமெடி பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தா ரொம்ப கதை வெயிட் இல்லை. பாட்டாக கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் அவ்வளோவா சுமாராக தான் இருக்குது. அதனால் மொத்தத்தில் அந்த படம் உங்களுக்கு ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்ட் வேணும், பொழுதே போகலை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் உட்காந்துருந்துட்டு வரலாமே தவிர மற்றபடி ரொம்ப ஆகா ஓஹோன்னு கிடையாது. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருது இந்த பொண்ணை காதலிக்கும்போது இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ரொம்ப ட்விஸ்ட்டு அது இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா கிடையாது. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, பாய்.